சற்று முன்பு பிரதமர் மோடிக்கு ஆப்படித்த உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். என்ன தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடிக்கு ஆப்படிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் அப்படின்றது அங்க நிறையவே போயிட்டு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட ராமரை வைத்து வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. ராம ஜென்ம பூமி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னா டோட்டலா வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். சோ இதனால பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை என்பது விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே பிஜேபியினர் இதை பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல எவ்வளவு பிரச்சாரங்களை செய்ய முடியுமோ அதை பாஜக செய்யறதுல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க. இப்போ கர்நாடகா, அதற்கு பிறகு பீகார், உத்தரப்பிரதேசத்துல ஒரு கூட்டத்துல பிரதமர் மோடி ½ கூட பேச மாட்டார். ஆனா அந்த தொகுதிகள்ல கிட்டத்தட்ட சாலிட் மெஜாரிட்டியா 80 சீட்டு 90 சீட் இருக்குதான் ஒரு மாநிலத்துல. அதுல 90 சீட்ல 80 இவங்க தான் அடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அடிக்கும் போது மிருகவளம் கொண்ட கட்சியாக பிஜேபி பாத்தீங்கன்னா உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல இதுதான் பிரதமர் மோடிக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் பிஜேபியினர் அனைவருமே சொல்றாங்க. ஏன்னா அடுத்த முறை போட்டி போடும் போது பிரதமர் மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலகி அவருக்கு பதிலாக யோகி ஆதித்யநாத் ஓகேங்களா, அவர் பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பிரதமர் மோடிக்கு ஆப்படிக்க வேண்டிய ஒரு சூழலையும் உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்றது, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்முடைய ஜார்க்கண்ட்ல இருந்து தாண்டி அங்க போனீங்கன்னா வட இந்தியா ஃபுல்லாவே, வட இந்தியா, வடகிழக்கு இந்தியா அனைத்துமே பாத்தீங்கன்னா நம்முடைய பாஜகவுக்கு சாதகமாகவும் சரி அல்லது எதிர்ப்பாகவும் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் உண்மையிலே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு ஆப்படிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது இந்த ஒரு சூழ்நிலையில தான் பிரதமர் மோடிக்கு ஆப்படிக்க வேண்டிய ஒரு சூழல்ல உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே.